வணக்கம் நண்பர்களே. ரிஷி எலக்ட்ரானிக்ஸ் ஆவண கைகாட்டி புதுக்கோட்டை மாவட்டம். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய எக்கோ ஃப்ரீ வந்து வீரபத்திரன் புதுக்கோட்டை அவங்களுடைய ஃப்ரீ தான், எக்கோ ஃப்ரீ தான் நம்ம சர்வீஸுக்கு வந்ததுங்க. உள்ளே வந்து ஐசி டிஸ்க்கு கண்டென்சர் எல்லாமே போயிருந்தது. ஐசி வந்து நம்ம துரு ஏறி எல்லாமே கட் ஆகிருச்சுங்க. ஐசி நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கி இப்போ நம்ம அதை ரெடி பண்ணிட்டோமுங்க. இப்போ அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதோட நம்ம வந்து சர்க்யூட் நமக்கு இதுக்குள்ளே ஒரு சர்க்யூட் நம்மகிட்ட இருக்குதுங்க. இந்த மிக்சர் வந்து பாருங்கள், TMX40 நம்மகிட்ட இருக்கிற சர்க்யூட்டும் TMX40 ஹவுஸா சர்க்யூட்டு தாங்க நம்ம வச்சுருக்குறோம். இதை வச்சு நம்ம என்ன கம்ப்ளைண்ட்டு ரெசிஸ்டர் எரிஞ்சிருந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக நம்ம சர்வீஸ் பண்ணிக்கிறலாம். அதனால தான் இந்த சர்க்யூட்டை நம்ம எடுத்து வச்சுருக்கிறோமுங்க. இது மாதிரி பழைய எக்கோ மிக்சரு கம்ப்ளைண்ட் ஆகி பார்க்க முடியாமல் கிடந்ததுன்னா, ஃப்ரீ கிடந்ததுன்னா எங்களை அட்ரஸ்க்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணி உங்கள் இடத்துக்கு நாங்கள் அனுப்பி வச்சுருவோங்க. சர்வீஸ் ஒரு நல்ல முறையாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோமுங்க. இதோடைய டெஸ்ட்டை பார்க்கலாம். ஹலோ 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 எக்கோ இப்போ நல்ல முறையாக வருதுங்க. இப்போ ஐசி டிஸ்க்கு எல்லாமே மாற்றிட்டோம். இப்போ நம்ம பின் டீட்டெயில்ஸு, அந்த டிரான்சிஸ்டருக்கு வரக்கூடிய வோல்ட்டு எல்லாமே நம்ம இந்த சர்க்யூட் இருக்கிறதுனால நம்ம ப்ராப்பராக நம்ம அதை பார்க்க முடியுங்க. ஒரு கம்பெனி சர்வீஸு எப்படி பண்ணுவாங்களோ அதே போல் இதை நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம அணு ரீதியாக பார்க்குறதுக்கும் சிஸ்டமேட்டிக் வச்சு பார்க்குறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குதுங்க. ஒரு அந்த டிரான்சிஸ்டர் ஐசிக்கு வந்து 10 வோல்ட் வரணும் அப்படின்னா 10 வோல்ட் வந்து நம்ம வர வச்சிடலாம், எங்கே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத. அணு ரீதியாக பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வோல்ட் வருது அவ்வளோதான் தெரியும். இந்த இடத்துல எத்தனை வோல்ட் வரணும் என்னங்கிறது தெரியாது. ஒரு கணிப்பில் தான் வேலை பார்க்கணுங்க. நம்மக்கிட்ட சர்க்யூட்டு இருக்கிறதுனால ரொம்ப தெளிவாக நம்ம அதை வந்து சரி பண்ணுறதுக்கான கொடுத்துட்ருக்குறோமுங்க. நன்றி நண்பர்களே.